அந்த திருப்பாவை எப்படிப்பட்டது அப்படின்னு அழகா சொல்றாங்க. பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். இந்த 30 பாட்டு படிச்சா போதும். ராமானுஜருக்கு அவ்வளவு 4000 இருக்கு. மொத்தம் 4000த்துல ஒன்னொன்னு அறிவியல் பூர்வமா இருக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடியதா இல்லாம ஒரிஜினல் பகுத்தறிவா இருக்கும். இல்லையா? இல்லை. எந்த உருவம், நீ எந்த உருவம் தமர் உகந்தது, நீ எந்த உருவம் அந்த உருவம். உளன் எனின் உளன், இளன் எனின் இளன். அவரவர் தாம் உகந்தது உருவம். உனக்கு என்ன உருவம் பிடிச்சு வச்சதே பிள்ளையார்னு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் தான் சர்வ வியாபி. எல்லா இடத்திலும் இருப்பான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் சாதிக்கிறான். ஹிரண்யகசிபு சண்டைக்கு வந்துட்டான் பையன்ட்ட. எங்கடா உங்க கடவுள் எங்கடா இருக்க? எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துல இருக்கா அப்படின்ன உடனே பெருமாள் காத்துட்டு இருக்கிறார். நம்ம இவன் நம்மளை கூப்பிடுவோம், நம்ம அவதாரம் காட்டிடணும் அப்படின்னு. எங்கடா இருக்கிறாருன்னு பெருமாள் பயந்துட்டாராம். இப்ப எதை தட்டுவான்னு, எந்த தூணை தட்டுவானோன்னு பெருமாள் தயாராகி பயந்து எல்லா தூண்லையும் உட்கார்ந்து இருந்தாராம். நீ எந்த தூணை தட்டினாலும் வந்து நிப்பேன் அப்படின்னு. தட்டினா வந்தா முடிஞ்சது. அப்படி பரம காருண்யராக எல்லாத்துக்கும். ஆண்டாளுடைய பாட்டு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும். 4000 இருந்தாலும் 4000த்துல ஆச்சரியமான பாடல் இருந்தாலும் இந்த 30 தப்பாமே இருந்தா போதும்.